சரி, குறிப்பாக அன்புமணி தான் கேட்கிறாரு, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அது அன்புமணி அவர்களும் கேட்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மக்கள் பயணம் போய்கிட்டு இருக்காரு, அதுலயுமே இதே கேள்வியை அவர் வைக்கிறார். இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல புள்ளிவரம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னன்னா, இந்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கொடுத்தால் அது முதலீட்டாளர்களை பாதிக்கக்கூடும், காம்படிட்டர்ஸ்க்கு வழி அமைச்சிரும் ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு? வாட் இஸ் லாஜிக்? நியாயம் இருக்கா இல்லையா? இன்னொன்னு, வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன? டிரான்ஸ்பரண்டா உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கிறது. அரசுடைய அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை தானே இது. நான் சொல்றதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி வரும், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தானே எடுத்து கொடுக்குறேன். அதை விட என்ன வெள்ளை அறிக்கை வேணும்? இப்போ யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கடி இயர் ஆன் க்ரோத் சொல்றாங்க. போன வருடம் வந்த முதலீட்டை விட இந்த வருடம் எவ்வளவு கூடுதலா முதலீடு வந்திருக்கு அப்படின்னுட்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா டாப் 5 ஸ்டேட் அட்ராக்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி, 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இந்த 5ல் போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் growth இருக்குல்ல, அது மகாராஷ்டிரா 29.5%, ஓகே, கர்நாடகா 0.7%, ஓகே, 3வது இடத்துல இருக்கக்கூடிய குஜராத் -21%. அப்ப போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு. டெல்லி -6.6%. ஒன்லி ஸ்டேட் விச் அச்சீவ்ட் மோர் தென் 50% தமிழ்நாடு மட்டும்தான். டாப் 5ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே போன ஆண்டை விட இந்த ஆண்டு 50% மேல FDIல வளர்ச்சி கண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதுதான் புள்ளி வரும். இது பாராளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய டேட்டா தானே. இந்த 4 வருஷத்துல தமிழ்நாடு ஜிடிபியில எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எந்த லெவல்ல நாம இருக்கோம்? 11%. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இதுல ஏறக்குறைய 9ல இருந்து 10% ஆவரேஜா. அது 9.4 இருக்கலாம், 9.6 இருக்கலாம், சில 9.2 இருக்கலாம். 4 ஆண்டுகள்ல ஏற்றம் இறக்கத்தோட 9 to 10% சராசரியா கான்ட்ரிபியூட் பண்றோம். ஒட்டுமொத்த இந்தியாவுல 9% நம்ம கன்சிஸ்டன்சியா நாம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அப்ப இத நீங்க எப்படி இக்னோர் பண்ண முடியும்? நீங்க எடப்பாடி பழனிசாமி இதே எடப்பாடி ஆட்சிகள் நடந்திருக்குல 9% பண்ணிருப்பாங்கல்ல அவங்க. அது பாயிண்ட். நீங்க கான்ட்ரிபியூஷனை விட்டு ஸ்டேட்டோட growth என்னங்கிறது சேர்த்து பார்க்கணும். ஓகே, 0.0ல தானே விட்டு போனீங்க. கோவிட் இக்னோர் பண்ணா கூட 3.25ல தானே விட்டு போனீங்க. 11 எல்லாம் நீங்க சொல்லுங்க. அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த 11.2% மாய நம்பர். நாங்க கொடுக்கல நம்பரை. தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொடுக்கல, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய புள்ளியியல் துறை கொடுக்கல, தமிழ்நாடு நிதியமைச்சர் கொடுக்கல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளியியல் துறை கொடுக்குது இந்த டேட்டாவை. ஓகே,